வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எம்எம்எஸ் மாணவர்களுக்கான 2025-26 யூனிட் டெஸ்ட்டு 8ல் மேட் பகுதி பார்க்க போகிறோம். அதில் ஒரு 15 கொஸ்டின் பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். 16th கொஸ்டின், 2016ஆம் ஆண்டு இந்திய குடியரசு தினம் வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்பட்டால் 2020ஆம் ஆண்டு இந்திய குடியரசு தினம் எக்கிழமையில் கொண்டாடப்படும். இதுதான் கொஸ்டின். 2016 அப்படிங்கிறது லீப் இயரு. அதில் ஜான்வரி 26 வந்து ஃப்ரைடே. அப்படின்னா 2020ல் ஜான்வரி 26 என்ன டே அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போது நெக்ஸ்ட்டு 2017ல் ஜான்வரி 26 அடுத்த ஒரு நம்ம சாட்டர்டேன்னு போட்டக்கூடாது, லீப் இயர் அப்படிங்கிறனால சாட்டர்டேயை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிப்ரவரியில் 29 டேஸ் அப்படிங்கிறனால சாட்டர்டே ஸ்கிப் பண்ணிவிட்டு சண்டேன்னு எழுதணும். 2018ல் நெக்ஸ்ட் டே தான் மண்டே. 2019ல் ஜனவரி 26 வந்து டியூஸ்டே. அப்போ 2020ல் ஜனவரி 26 வந்து வெட்னஸ்டே. ஆப்ஷன் 2 அதுதான் கொடுத்துருக்கோம், வெட்னஸ்டே, புதன்கிழமை. அடுத்தது 17வது கொஸ்டின், நேற்றைக்கு முந்தைய தினம் வியாழக்கிழமை எனில் நாளைக்கு மறுதினம் என்ன எக்கிழமையாக இருக்கும். இதுக்கு சிம்பிளாக ஒரு லைன் போட்டுட்டு அதில் டுடே, எஸ்டர்டே, த டே பிஃபோர் எஸ்டர்டே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோன்னு எழுதி வச்சுக்கிட்டு என்ன கேட்டிருக்காங்க 17 கொஸ்டினில் நேற்றைக்கு முந்தைய தினம் அப்படின்னு. நேற்றைக்கு முந்தைய தினம் தேர்ஸ்டேனா அப்படியே வரிசையாக எழுதிட வேண்டியதான். தேர்ஸ்டேன்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுலேருந்தே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டேன்னு எழுதிட்டு என்ன கேட்குறாங்க, டே ஆஃப்டர் டுமாரோ, நேற்றைக்கு நாளைக்கு மறுதினம் கேட்குறாங்க. டே ஆஃப்டர் டுமாரோ தான் கேட்குறாங்க, அது மண்டே. ஆப்ஷன் 3 திங்கட்கிழமை. 18வது கொஸ்டின், இந்த ஆண்டு 2025 ஆசிரியர் தினம் வியாழக்கிழமையில் கொண்டாடப்பட்டால் அடுத்த ஆண்டு ஆசிரியர் தினம் எக்கிழமையில் கொண்டாடப்படும். இதுதான் கொஸ்டின். 2025 ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 அப்படின்னா 2026ல் அதே ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 வந்து என்ன டே அப்படின்னா, இது வந்து என்னது, லீப் இயரெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் ஃப்ரைடே. ஆப்ஷன் 2 இதுதான் 18வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். 18 கொஸ்டின் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின், 2017ஆம் ஆண்டு சுதந்திர தினம் செவ்வாய்க்கிழமையில் கொண்டாடப்பட்டால் அதே ஆண்டு ஆசிரியர் தினம் எக்கிழமையில் கொண்டாடப்படும். இதுதான் 19வது கொஸ்டின். 2017 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் தானே, அது டியூஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 வந்து என்ன டே. செப்டம்பர் 5ங்கிற டீச்சர்ஸ் டேங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆகஸ்ட் வந்து எவ்வளோ நாள், மொத்தம் 31 நாள். அதில் 15 கழிச்சோம்னா 16, ஆகஸ்ட் 16 எழுதிக்கணும். அடுத்த மந்த் என்னது செப்டம்பர், அதில் 5 அப்படிங்கிறனால 5 ஆட் பண்ணிக்கிட்டா 21. 21 7ஆல் வகுத்தோம்னா மட்டும் 0. ரிமைண்டர் வந்து என்னது, நமக்கு 0 தான். இப்போ கொடுத்துருக்குற அதே டே தான் செப்டம்பர் 5க்கும் சேம் டே, டியூஸ்டே. 3வது ஆப்ஷன். அதுதான் 19வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர், செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின், 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை எனில் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி எக்கிழமையில் வரும். இதுதான் கொஸ்டின். 21 பிப்ரவரி 14 வந்து மண்டே அப்படின்னா 2025 பிப்ரவரி 17 என்ன டேன்னு கேட்குறாங்க. 22 வந்து அதே பிப்ரவரி 14 நெக்ஸ்ட் டே, அப்படியே டியூஸ்டேன்னு எழுதிக்கிறோம். 23 பிப்ரவரி 14 வெட்னஸ்டே. பிப்ரவரி 14 வந்து தேர்ஸ்டே தான். ஆனால் இது வந்து லீப் இயராக இருக்கனால நெக்ஸ்ட் இயரில் கொண்டு வரும் அந்த ஒரு நாள் ஸ்கிப்பை. ஏன்னா பிப்ரவரி 29 அப்படிங்கிறது இதுக்கு அடுத்தது தானே வரும். அதனால் 25ல் பிப்ரவரி 14 வந்து ஃப்ரைடேன்னு எழுதாமல் சாட்டர்டே எழுதியிருக்கோம். அடுத்தது 15th சண்டே, 16th பிப்ரவரி 16 வந்து 2016 வந்து மண்டே, பிப்ரவரி 17 வந்து டியூஸ்டே. செகண்ட் ஆப்ஷன். இதுதான் 20வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். 20வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் டியூஸ்டே, செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 21st கொஸ்டின், ஒரு லீப் ஆண்டின் ஜூன் மாதமானது வெள்ளிக்கிழமையில் துவங்கினால் ஜூலை மாதத்தின் முதல் நாள் எக்கிழமையில் வரும். 21வது கொஸ்டினுக்கு லீப் இயரில்
ஜூன் ஃபஸ்ட்டு ஃப்ரைடேனா ஜூலை ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஜூனில் எவ்வளோ நாள் இருக்குது? 30 நாள் இருக்குது. 1 கழிச்சிட்டா 29. ஜூலை 1 கூட்டிக்கிட்டால் 30. 30ல் 7 கழிச்சா மட்டு 2. அப்போ ஃப்ரைடே எழுதிட்டு சாட்டர்டே சண்டே. இதில் லீப் இயர் அப்படிங்கிறது எதுவும் நம்ம யூஸ் பண்ணலை. சரி, நெக்ஸ்ட்டு 22வது கொஸ்டின். இன்று திங்கட்கிழமை 59 நாட்களுக்கு பின்னர் எக்கிழமையாக இருக்கும். டுடே மண்டே. 59 7ஆல் வகுக்கும் பொழுது ரிமைண்டர் வந்து 3. இப்போ மண்டே எழுதிக்கணும். டியூஸ்டே 1, வெனஸ்டே 2, தேர்ஸ்டே 3. செகண்ட் ஆப்ஷன். 22வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன், வியாழக்கிழமை. அடுத்து 23வது. நாளை மறுநாள் லக்ஷ்மியின் பிறந்த நாள். அடுத்த வாரம் அதே கிழமையில் தீபாவளி. இன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் தீபாவளிக்கு முந்தைய நாள் என்னது கேட்குறாங்க. டுடே சண்டே, நாளை மறுநாள் அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ வந்து டியூஸ்டே. தீபாவளி வந்து சேம் டேன்னு கொடுத்துருக்காங்க, அதே நாளில் அப்படின்னு இருக்காங்க. அதனால் டியூஸ்டே. டே பிஃபோர் தீபாவளி என்ன இருக்கும்? மண்டே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுதான் 23க்குரிய ஆன்சர், திங்கட்கிழமை. அடுத்தது 24வது கொஸ்டின். ஒரு லீப் ஆண்டின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எனில் அதே ஆண்டின் கடைசி நாள் எக்கிழமையில் வரும். லீப் இயரில் ஜான்வரி 1 வந்து சண்டே. இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி 1 என்னவா இருக்கும்? மண்டேன்னு போட்டக்கூடாது, டியூஸ்டே. 1 இயர் பிப்ரவரியில் 29 டேஸ்னால டியூஸ்டே. அப்போது நெக்ஸ்ட் இயரில் சரி டிசம்பர் 31 வந்து அந்த லீப் இயரில் மண்டே. அதே இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட் டே கேட்குறாங்க. அப்போது மண்டே. நெக்ஸ்ட்டு 25th கொஸ்டின். மணிமுள் மற்றும் நிமிடமுள் ஒரு நாளில் எத்தனை முறை பொருந்தும்? அதுக்கு ஆன்சர் 22. சரியா? ஓகே, அது டீட்டெயிலாக நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இல்லை. இப்போது இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் எவ்வளோ ஃபார்ம் பண்ணும், எவ்வளோ தடவை ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது 44 ஆன்சர் வந்துச்சு. அதே மாதிரி அவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் எவ்வளோ தடவை கோயின்சைட் ஆகும் அப்படின்னு கேட்டால் 22 அப்படிங்கிறது ஆன்சர். அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, 26 கொஸ்டின். ஒரு கடிகாரத்தில் 11 மணிக்கு மணிமுள்ளானது எண் 11இல் உள்ளது எனில் 11:20 மணிக்கு மணிமுள்ளானது எவ்வளவு கோண அளவு நகரும்? இப்போது அவர் ஹேண்ட் வந்து 11லேருந்து 11:20க்கு ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. 11லேருந்து 12 வரைக்கும் எவ்வளோ ஆங்கிள்? ஒரு புள்ளியினுடைய மொத்த ஆங்கிள் வந்து 360. 360யை 12ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு? 30 டிகிரி. அப்போது 11லேருந்து 12 வரைக்கும் 30 டிகிரி எது நகருது? மினிட் ஹேண்டுன்னு நினச்சிடக்கூடாது, ஹவர் ஹேண்ட் 30 டிகிரி. அப்போ 60 மினிட்ஸுக்கு இது 1 ஹவர் தானே. 11லேருந்து 12 அப்படிங்கிறது 1 ஹவர். 1 ஹவருங்கிறது 60 மினிட்ஸுக்கு 30 டிகிரி தான். 20 மினிட்ஸுக்கு எவ்வளவு? 30யை 3ஆல் டிவைட் பண்ணால் 10 டிகிரி. ஃபோர்த் ஆப்ஷன். அதுதான் 26னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 27th கொஸ்டின். ஒரு கடிகாரத்தில் 4 மணி 30 நிமிடமாக உள்ள பொழுது மணிமுள் மற்றும் நிமிடமுள் உருவாக்கும் கோணம் யாது? 27th கொஸ்டின். 4:30. இப்போது இந்த கடிகாரம் உன்னுடைய புரிதலுக்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி வரைஞ்சிருக்கேன். 4:30 போது இது 4க்கும் 5க்கும் அவர் ஹேண்டு நடுவில் இருக்கும். இது வந்து 6ல் இருக்கும். அப்போது இந்த ஆங்கிள் என்னது? இது மட்டும் 30 டிகிரி. இது 4க்கும் 5க்கும் போது 30ல் பாதி 15. அப்போது 30 + 15 45 டிகிரி. மூணாவது ஆப்ஷன் 27th. மூணாவது ஆப்ஷன் 45 டிகிரி. அடுத்தது 4:40 மணிக்கு மணிமுள் மற்றும் நிமிட முட்களுக்கு இடையேயான கோணத்தை கண்டறி. இப்படி 13 இல்லாமல் 14 மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, 10, 20 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை கண்டிப்பாக நீ மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். தீட்டாஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஆங்கிளை நம்ம தீட்டான்னு சொல்லுவோம், 30 ஹவர்ஸ் மைனஸ் 11/2 இன்ட்டு மினிட்ஸ். இப்போ தீட்டா என்னது? இங்கே வந்து 440 தானே. ஹவர் இருக்கிற இடத்துல 4 போடணும், மினிட்ஸ் இருக்கிற இடத்துல 40 போடணும். அப்போ 2யும் 40யும் கேன்சல் பண்ணால் 20.
30 4s are 120, 11 into 20 220. இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னது? மைனஸில் வரும்னு நினைக்க வேண்டாம். இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 100 டிகிரி. தீட்டா அப்படிங்கிறது அந்த கோணம் வந்து 100 டிகிரி. மூணாவது ஆப்ஷன் 28ல் மூணாவது ஆப்ஷன் 100 டிகிரிங்கிறது ஆன்சர். 28 கொஸ்டின். அடுத்தது 29. ஒரு கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 5:30 5:30 என காட்டுகிறது எனில் உண்மையான நேரம் யாது? இமேஜ் ஆஃப் 5:30. இமேஜ் ஆஃப் 5:30 கிடையாது. இமேஜே 5:30னா ரியல் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 5:30 5:30 மணின்னு காட்டுது அப்படின்னா உண்மையான நேரம் என்ன அப்படின்னா, கண்ணாடியில் பார்க்கும்போது இப்படி இருக்குது. அப்போது ரியலாக எப்படி இருக்கும்? இந்த அவர் ஹேண்டு இங்கே வந்திருக்கும், 6 தாண்டி இருக்கும். அப்போ 6:30 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இமேஜ் ஆஃப் கிடையாது. இமேஜ் வந்து இதுன்னா ரியல் டைம் என்ன அப்படிங்கிறது ஆப்ஷன் 1. 29th கொஸ்டின் ஆப்ஷன் 1 6:30. அடுத்தது கீழ்கண்ட வருடங்களுக்குள் எவ்வருடமானது லீப் ஆண்டு அல்ல? இது எல்லாமே லீப் வருஷன் தான். இதையும் பார்த்தா 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 400ஆல் டிவைட் ஆகாது. 400ஆல் டிவைட் ஆனால் தான் அது வந்து லீப் வருடம். இது செஞ்சுரி மட்டும். லாஸ்ட்டில் 2 0 இருக்கிற மாதிரி வருடங்கள் இருந்தால் அதை வந்து லீப் வருடமானு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 400ஆல் டிவைட் பண்ணணும். இது 400ஆல் டிவிசிபிள் இல்லை. அதனால் 1900 இஸ் நாட் லீப் இயர். அதனால் ஆப்ஷன் 2 அதுதான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட்டு நேற்றைக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை எனில் எந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்? அதே மாதிரி தான். டுடே, எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, டுமாரோ அப்படின்னு எழுதிட்டு டே பிஃபோர் எஸ்டர்டே நேற்றைக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதுலேருந்து வரிசை எழுத வேண்டியதான். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னா சண்டேயில் என்ன வரும்? டுமாரோன்னு வரும். அதுதான் நாளை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் 2. 31வது கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு கடிகாரத்தில் மணியானது 6:47 என காட்டுகிறது. கண்ணாடியில் பார்க்கும் பொழுது காட்டும் நேரம் என்ன அப்படின்னா 6:47ங்கிறது என்னது? 6:50ன்னு வச்சுக்கேன். 6:50 அப்படின்னா இது அப்படியே இந்த அவர் ஹேண்ட் இந்த சைடு வந்துடும், இந்த மினிட் ஹேண்டும் இந்த சைடு. அப்படிங்கும்பொழுது 5:13ன்னு எடுத்துக்கணும். 6:13 அப்படிங்கும்போது இதில் வந்து 6:50ங்கும்போது 7 பக்கத்தில் வந்துடுது இல்லையா? அப்போது அதனோட இமேஜ் வந்து எப்படி இருக்கணும்? 5 சைடாக தள்ளி போகணும். அப்போ 5:13 அப்படிங்கிறத ஆன்சர். அது ஆப்ஷன் 3. 32வது கொஸ்டின். இது வந்து கிடையாது. 5:13ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. 33வது கொஸ்டின். ஒரு கடிகாரத்தை கண்ணாடியின் முன்பு வைக்கும் பொழுது 12:10 என காட்டுகிறது எனில் உண்மையான நேரம் 11:50. அதே மாதிரி தான். 12:10னா இந்த 2 இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 10. அப்போ 11:50 அப்படிங்கிறது தான் ரியல் டைம். 34th கொஸ்டின். இன்று வியாழக்கிழமை 363 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னா 360. டுடே வந்து தேர்ஸ்டே. 363 7ஆல் டிவைட் பண்ணால் மட்டு 6. அப்போ தேர்ஸ்டே எழுதிட்டு வரிசை எழுத வேண்டியதான். 1 ஃப்ரைடே, 2 சாட்டர்டே, 3 சண்டே, 4 மண்டே, 5 டியூஸ்டே, 6 வந்து வெனஸ்டே. ஆனால் இதில் வெனஸ்டேங்கிற ஆப்ஷன் 34ல் கொடுக்கல. வெனஸ்டே அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை. 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 35. நேற்றைக்கு நாளை வியாழக்கிழமையாக இருந்தால் நாளைக்கு நேற்றைக்கு பிந்தைய நாள் எக்கிழமையாக இருக்கும். கொஞ்சம் இதை மட்டும் கொஸ்டினை மட்டும் நல்லா ரீட் பண்ணணும். நேற்றைக்கு நாளை அப்படின்னா இதில் அதே மாதிரி எழுதிக்கிறோம். எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. நேற்றைக்கு நாளை அப்படின்னா டுடே தான். அது வந்து தேர்ஸ்டேவாக இருந்துச்சுன்னா நாளைக்கு நேற்றைக்கு அப்படிங்கும்போது அதே நாள் டுடே தான். அதுக்கு பிந்தைய நாள் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டேன்னு அர்த்தம். இப்போ ஃப்ரைடே. ஆப்ஷன் 2. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.